திருமா அவர்களுடைய தேவை திமுகவுடைய கூட்டணியில இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பா அவசியம் சார். பெரும்பாலான தலித் கிறிஸ்தவர்கள் வந்து அண்ணன் திருமா வந்து நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் அம்பேத்கர் போட்டோ இருக்கலாம் அங்கெல்லாம் அண்ணன் திருமா போட்டோ இருக்கு. இப்போ நீங்க வந்து விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கும் போது அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாதியாவது வந்து எங்க சைடு வரும், விஜய் அவர்களுக்கு போகுமா? ஆமா, இதுதான் பாயிண்ட். அதுக்கு தான் அசைன்மெண்ட் தான் அது. இப்போ நேற்று வந்து ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை ஷேக் பண்ண பார்க்குது இல்லை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிக்கு இன்னைக்கு கூட எதிர்பார்க்குறாரு, திரும்ப கூட்டணிக்கு வந்துடுவாரான்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்க. அப்போ வந்து அனுமதி மறுக்கப்பட்டா தலைவர் பயணம் அங்கே ரத்து பண்ணும்போது கேட்டால் அவங்க கட்சி தொண்டனுங்க என்ன நினைப்பாங்க, அண்ணன் திருமாவை என்ன நினைப்பாங்க, பலவீனமாக நினைப்பாங்கல்ல. ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கிறாரு, ஒரு கொடியை கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு டிஎம்கேவோட ஆட்டத்தை கலைக்கணும், கூட்டணியை உடைக்கணும். பிஜேபியும் வந்து ஒரு கருவி அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எடப்பாடியோட வந்து கூட்டணி வச்சு நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் இந்த எலெக்ஷன் இதை பார்த்துங்க. இதுக்கு திருமாவை எரியாக்கலாம். எப்படியும் திரும்ப வந்து அங்கே போக முடியாது, எங்கே போக முடியாது, அங்கே பிஜேபி இருக்குது, அங்கே போக முடியாது. ஸோ டோர் லாக். அப்போ இன்னொரு கதவு திறந்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. தாவேகா கதவு திறந்து இருக்கு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேக்குவர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம். திருமா அவர்களுடைய தேவை திமுகவுடைய கூட்டணியில இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பா அவசியம் சார். எனக்கெல்லாம் ரொம்ப இழுத்தெல்லாம் பேசினா பிடிக்காது, டக்குன்னு சொல்லிடுங்க. கேட்டேன், தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அண்ணன் திருமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லையும் அண்ணன் திருமா போட்டோ வச்சிருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் தலித் கிறிஸ்தவர்கள் கிடையாது, தலித் கிறிஸ்தவர்கள். அதாவது மதம் மாறியவர்கள் அல்லது மதம் மாறாமல் ஜீசஸ் கிறிஸ்ட வந்து வணங்குறவங்க, அப்படி கூட எடுத்துங்க நீங்க. அது சட்டப்பூர்வமாக மதம் மாறி இருக்கலாம் அல்லது வெறும் மனமாற்றம் மட்டும் அடைஞ்சிருக்கலாம். ரைட், கரெக்டாக சொல்லிட்டுனா இதுதான் சமயத்தை உண்மை. இது அந்த தலித் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து ஏற்கனவே அண்ணன் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகணும்லாம் பேசியிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அது சரி தப்புன்னு அதுக்குள்ளே நம்ம போகலாம். ஆனால் வந்து பெரும்பாலான தலித் கிறிஸ்தவர்கள் வந்து அண்ணன் திருமா வந்து நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அம்பேத்கர் போட்டோ இருக்கலாம் அங்கெல்லாம் அண்ணன் திருமா போட்டோ இருக்கு. அதெல்லாம் அது பெரிய லம்சமான வந்து வாக்கு வங்கி. வெறும் தலித் ஓட்டுகள் மட்டுமே கிடையாது, தலித் கிறிஸ்தவர்கள் ஓட்டம் அதில் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து டிஎம்கே இழந்தால் லாஸ் தான், இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால தான் வந்து இப்போ வந்து பிஜேபியை கடுமையாக அவர் எதிர்க்கிறது மூலமாக அந்த வாக்கு வங்கி இவர்கிட்ட ஸ்ட்ராங்காக நிற்குது. யார்கிட்ட? அண்ணன் திருமா. அதை தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து பிஜேபி தரப்பில் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் விஜய்க்கு என்னன்னா, 2 வேலையை நீங்கள் செய்யணும். ஒரு வேலை வந்து கேட்டினா வந்து நீங்கள் என்ன கடுமையாக நீங்கள் எதிர்த்தீங்கன்னா, யார்? திரு விஜய் அவர்கள். ஆமாம், கடுமையாக எதிர்த்தீங்கன்னா, பிஜேபி எதிர்த்தால் அப்போ வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து எங்கே போகுதுன்னு கேட்டால் டிஎம்கேக்கு போகுது. ஆமாம், அதை ஓட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்க. இப்போ என்ன பிஜேபி கடுமையாக எதிர்க்கிறது யாரு? அண்ணன் திருமா எதிர்க்கிறாரு, திமுக. அப்போ அந்த ஓட்டு கூட்டணிகளை எதிர்க்கிறாங்க. அப்போ அந்த அம்சமாக அந்த ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு அப்படி போகுது. இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கும் போது அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாதியாவது வந்து எங்கள் சைடு வரும், திரு விஜய் அவர்களுக்கு போகுமா? ஆமாம், அதாவது கேட்டால் அந்த ஓட்டு கேட்டால் விஜய் பக்கம் வரும். இதுதான் பாயிண்ட். அதுக்கு தான் அசைன்மெண்ட் தான் அது. விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு முதலமைச்சராகன்ற அந்த இலக்கெல்லாம் கிடையாது சார். அப்படி பேசப்படுது. இப்போதைக்கு வந்து கேட்டினா வந்து திமுக ஆட்சியை வந்து இது பண்ணணும், திமுக தோற்கடிக்கணும், கூட்டணியை உடைக்கணும். அதுக்காக ஒரு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி தான் அவர். இல்லை, மீண்டும் மீண்டும் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் நான் மறுபடியும் அதை கேட்குறேன், நீங்கள் இந்த மூத்த பத்திரிகையாளராக இருப்பீங்க, மீண்டும் திரும்ப அவர்களே சோதிப்பதற்கு என்ன காரணம்? அவர் அப்படி கிடையாது. பிஜேபி நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி கடுமையா எதிர்க்கிற ஒரு தலைவர் கண்டிப்பா திரும்ப அவர் தான் நம்பர் 1ல இருக்கிறாரு. கட்சியை கலைச்சிட்டு கூட நான் பிஜேபி நம்பர் 1ல அவர் தான் இருக்கிறாரு. சரி, இல்லைன்னா அவர் ஏன் சார் வந்து கேட்டா வந்து அவருடைய கூட்டணி மட்டும் அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சேர்க்காதீங்கன்னு சொல்றாரு? ஒரு திராவிட கட்சி அப்படின்ற அடிப்படையில் திராவிட கட்சின்னு
திராவிட கட்சியெல்லாம் கிடையாது. நாளைக்கு விஜயே சொன்னா, விஜய் போனாலும் கூட என்ன சொல்லுவாரு கேட்டா, பிஜேபி கூட்டணி வைக்காதீங்கன்னு யார் வந்தாலும். ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப தெளிவா இருக்குன்னு கேட்டா, இவங்க வந்து கால வச்சு நம்மள எல்லாரும் பஜனை கோஷ்டி ஆக்கிடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து உண்டை கட்டி கொடுத்துருவானுங்க உங்க பெருமாள் கோயில் நிற்க வச்சு. இதான் நடக்கும். பிச்சைக்காரலாம் மாற்றம் உண்மை இதுதான். பிஜேபி இங்க வந்து கால் ஒன்றா என்ன நடக்கும்னு கேட்டா, மொத்தமா கலாச்சாரத்தையே மாற்றுவானுங்க. இதுதான் சிக்கல். நமக்குலாம் ஒரு கட்சி சார், நீங்க பல கட்சி இருக்கு சார். இங்க பல கட்சி, எந்த கட்சியும் நம்ம அப்படி ஏத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த கட்சி பிஜேபியை பொறுத்தவரைக்கும் கேட்டா, நம்ம கலாச்சாரத்தை மாத்துறவன், நம்ம மொழியை மாத்துறவன், நம்மள ஒட்டுமொத்தமா நம்ம அடையாளத்தை அழிக்கிறவன், அதை அவர் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால திரும்ப இப்ப நான் தான் ஏன் வந்து பிஜேபி எதிர்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் பொதுவாக உங்களுக்கு தெரியும் 360 டிகிரில தான் நான் பேசுறேன். எப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாரையும் தான் நான் வந்து குறைகள் தான் நான் சொல்றேன். ஆனால் பிஜேபி ஏன் இருக்குன்னா, பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மக்களுடைய அடையாளத்தை ஒழிச்சிருவானுங்க. அதுக்கு அவர் தெளிவா தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஆமா, தெரிஞ்சிருக்கு. அதனால அவருக்கு என்ன பிஜேபி கூடாதுன்னு வந்து அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். எல்லாருக்கிட்டும் வைக்கிறாரு. அதை அதிமுக வைக்கிறாரு. அவ்வளவுதான். ஆனா திமுக மீண்டும் மீண்டும் திரும்ப பலவீனமா பாக்குறதுன்றது நடக்குது. அது செய்யக்கூடாது. அது எதுக்காக செய்யறாங்கன்னு அது எனக்கு தெரியல. ஒருவேளை திமுக கூட்டணி உடையணும்னு நினைக்கிறது வேற சார். ஆனா திமுக கொடியை வந்து ஏத்த விடாம தடுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்ல. கட்சி கொடியே இருக்கு. எல்லா கொடியும் தான் சார் பறக்குது. கூடவே இந்த கொடி பறந்தா என்ன ஆயிடும்? அதெல்லாம் கடந்த காலத்தில் அது பலவீனப்படுத்திக்கிறார். தங்களை சார்ந்தவங்களை பலவீனப்படுத்திக்கிற விளைவு தான் அதெல்லாம். கூட்டணி கட்சியை நீங்க பலவீனப்படுத்தக்கூடாது இல்ல. அது வந்து நீங்க எல்லாரும் வளர்ந்துருவாங்க, அவங்க வளர்ந்துருவாங்க, இவங்க வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பார்வை இருக்கக்கூடாது. அது பலவீனப்படுத்திக்க தானே. கூட்டணி கட்சி நீங்க பலவீனப்படுத்தக்கூடாது. கூட்டணியோட வந்து அவங்க பலமா இருந்தாலும் உங்களுக்கு பலம் இல்ல. இப்போ நேற்று வந்து ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை ஷேக் பண்ண பார்க்குது இல்லை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிக்கு இன்னைக்கு கூட எதிர்பார்க்குறாரு. திரும்ப கூட்டணிக்கு வந்துருவாரான்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. இன்னும் அது ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு தான் இன்னும் அதுவும் போயிட்டு தான் இருக்குது. அது கேட்டினா வந்து அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இந்த நாய்களுக்கு பிஸ்கெட் போடுவாங்கல்ல, அப்படி தான் போடுறாரு. ரெண்டு வார்த்தை அப்படி விடுறாரு. திடீர்னு வந்து கேட்டினா சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அம்பேத்கர் தான்றாரு. ஆனால் இங்கே பல சூப்பர் ஸ்டார் வந்து இங்கே சீன் போடுறானுங்கன்னு அப்படியும் பேசுகிறாரு. திடீர்னு கேட்டால் வந்து விஜயோட முடிவை நான் ஆதரிக்கிறேன்னு பேசுகிறாரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது வந்து அவருடைய அரசியல், அவருடைய அனுபவம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் தடுமாற்றம் இல்லாமல் வந்து ஒரு அரசியல் பண்ணுறது அண்ணன் திருமாவர்கள் தான். அது ஒன்றும் அது வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள அரவணைச்சு கொண்டு போகிறதுல இருக்குது. சீட்டுக்காக நான் சொல்லவே இல்லை. சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் தேர்தல் நேரத்தில். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த கொடியை ஏற்றுறது, பிளாஸ்டிக் சேரை கொடுக்குறது ஏற்கனவே விமர்சிக்கப்படுது இல்லை இங்கே. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ஒரு அது ஒரு பெரிய பேசும் பொருள் ஆகுது இல்லை. சேர் ஒரு மேட்டரே கிடையாது சார். என்னை பல இடங்களில் என்னை உட்கார சொல்லுவாங்க, நான் நின்றுட்டே பேசுகிறேன்னு. அவங்க என்னோட வயசு சின்னவங்களாக இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், அது பெரிய. ஆனால் அதெல்லாம் பேசும் பொருள் ஆகுது. ஏன்னா அது வந்து சாதிய பார்வையோட பார்க்கப்படுது. இவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க, அவங்க என்ன சேரில் உட்காந்துருக்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க இப்போ. அப்போ ஒரு விஷயம் ஏற்கனவே சர்ச்சையாகுதுன்னா அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொடி ஏற்றுறதுக்கு வந்து அனுமதிக்கலாம். ஒரு தலைவர் வந்து எல்லாரும் ஆசைப்படுறதான் சார், தலைவர் வந்து கொடி ஏற்றணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்க. அப்போ வந்து அனுமதி மறுக்கப்பட்டால் தலைவர் பயணம் அங்கே ரத்து பண்ணும்போது கேட்டால் அவங்க கட்சி தொண்டனுங்க என்ன நினைப்பாங்க, இவரை என்ன நினைப்பாங்க, அண்ணன் திருமாவை என்ன நினைப்பாங்க, பலவீனமாக நினைப்பாங்கல்ல. ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கிறாரு, ஒரு கொடியை கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இங்கே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, பலவீனப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் அப்போ இந்த 2026 திமுகவுடைய கூட்டணிக்கு திருமாவை முக்கியமான ஆள். கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகளும் முக்கியமான ஆள் தான் சார். ஸோ இது இந்த இருக்கிற இப்போ பிரச்சனையாக என்னன்னு கேட்டால் அந்த கூட்டணியை உடைக்க முடியல தான். கூட்டணியை உடைக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் விஜய். விஜய்க்கு நல்லா தெரியும். இப்போ அவங்களே வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு சொல்லிட்டு இப்போ 1 ஓட்டுக்கு வந்துட்டாங்க, தெரியும்ல. ஏன்னா அவங்க வீட்டிலே 1 ஓட்டு தான், அவங்க அம்மா ஓட்டு ஒன்று தான். யாருக்கு? விஜய்க்கே சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுறாரு. இப்போ சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஜான் ஆரோக்கிய மூவ்மெண்ட் எனக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுமையாக வந்து யாரையாவது வந்து இவர் எதிர்க்கிறாருன்னா அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு அர்த்தம். பிஜேபியே கடுமையாக, பிஜேபி கொள்கை எதிரின்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. இப்போனா புதுசாக வேறு கொள்கை எதிரின்னு தர ஏற்கனவே சொல்லிட்டீங்க. கொள்கை எதிரினா கூட்டணி இல்லைன்னு தானே சார் பொருள் இல்லை. இப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது பண்ண வேண்டிய எதுக்காக பண்ணுறாருன்னா, இப்படி பண்ணிட்டால் மைனாரிட்டி ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போயிட்டு இருக்குது இல்லையா, அது நம்ம பக்கம் திரும்பும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. ஒரு பேர் சொல்லுவா உங்களுக்கு, அந்த கட்சியிலேயே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. சகாயம் வந்து அவர் போல, சரிங்களா, போல ஒரு 5 பேர் இருக்கிறானுங்க. இந்த ஆதவர்ஜனவும் சேர்த்து 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேட்டால் வந்து கிறிஸ்டியானிட்டி. ஸோ நான் ஜான் ஆரோக்கியசாமியோட சேர்த்தே சொல்கிறேன். நான் என்ன கேட்டால் புஷியானதோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன். அவங்க இன்னும் ஒரு கூடுதலாகவே நான் சொல்கிறேன்.
மனைவி. ஆமா ஆமா ஆமா, இது உங்களுக்கு ஒரு வேலையா சார்? ஆமா. இல்ல இதை சொல்லலாம், எதுக்கு சொல்றேன்னா இந்த கிறிஸ்துவ மிஷனரி வந்து இவருக்கு பின்னாடி இருக்கு. இவங்க வந்து கேட்டா இப்போ வந்து இந்த பிஜேபி வந்து இப்போ நீங்க கேட்கலாம்ல, கேட்டா பிஜேபியோட எப்படிங்க இவர் வந்து கிறிஸ்டியனாக இருக்காருன்னு சொன்னா, அவங்க இவங்களெல்லாம் தாத்தாலாம் இருக்கிறாருல பால் தினகரன், அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான். யாருக்கு? மோடிக்கு சப்போர்ட் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஒரு மேட்ரு கிடையாது. இப்போதைக்கு டிஎம்கேவோட ஆட்டத்தை கலைக்கணும், கூட்டணியை உடைக்கணும். பிஜேபியும் வந்து ஒரு கருவி. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எடப்பாடியோட வந்து கூட்டணி வச்சு நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் இந்த எலெக்ஷன் இதை பார்த்துங்க. இதுக்கு திருமாவை எரியாக்க பார்க்குறேன். அதுதான் வந்து அது அவருக்கு ஏற்கனவே தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஒருவேளை அண்ணன் வந்து இப்படி கூட பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டினா விஜயை காட்டி கொஞ்சம் கூடுதலாக கூட சீட்டு கேட்க முடியும். அப்படி நடக்கலாம்ல. எல்லாம் இங்கே அறிவாளி சார், நல்லவர் தான் சார். ஆனால் அரசியல் கணக்குன்னு வருமானு கேட்டினா நான் விஜய் கூட வந்து கூட்டணிக்கு போகிறேன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு சால் ஜாப் காமிச்சு கூட ஒரு 2 சீட்டு கூட வாங்கலாம். நீ சும்மா கேட்டால் கொடுப்பீங்களா? நீங்கள் கொடியே ஏற்ற விட மாட்டீங்க. ஒரு 2 சீட்டு கூடுதலாக வாங்கலாம். நான் விஜய் கிட்ட போகிறேன், விஜய் கிட்ட போயிடுவேன். நீ விட்டீங்கன்னா நான் விஜய் கிட்ட போயிடுவேன். முன்னாடி இடம் இல்லாமல் இருந்துச்சு, போனால் இது வந்து ஏடிஎம் கிட்ட தான் போனோம். ஏடிஎம் கிட்ட போக முடியாது, அங்கே வந்து அண்ணனை நல்லா தெரியும். அதான் அவங்க பலவீனம். எப்படியும் திரும்ப வந்து அங்கே போக முடியாது. எங்கே போக முடியாது? அங்கே பிஜேபி இருக்குது, அங்கே போக முடியாது. ஸோ டோர் லாக். அப்போ இன்னொரு கதவு திறந்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. தாவேக்கா கதவு திறந்து இருக்கு, சிகப்பு கம்பளம் போட்டிருக்கு, எல்லாம் பெர்ஃப்யூம்லாம் அடிச்சு வச்சிருக்கு, நல்ல ஒரு பெரிய இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் இல்லை, சிம்மாசனம் மாதிரி ஒன்று வச்சிருக்கு, அதை துணை முதலமைச்சர் கூட எழுதி வச்சிருக்கு. நான் போயிட்டுமா எப்படி என்ன? அப்போது சீட்டு பேரத்துக்கு வந்து அது ஒன்றா வசதி. இந்த விஜய் கட்சி தொடங்கினால ஒரு நல்லது நடக்குதுன்னா இந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் அண்ணன் திருமாவுக்கும் ஏன் காங்கிரஸுக்கும் கூட சேர்ந்து கேட்டால் நல்லது நடக்குதுன்னா கூடுதலாக சீட்டு கேட்டு வாங்க முடியும், அவ்வளோதான். அதனால் கூட்டணி மட்டும் உடையாது சார். அந்த அளவுக்கு முதலமைச்சர் வந்து பலவீனமாக இல்லை, அதுதான். ஆனால் வந்து ஒரு விஷயம் நடக்குது, நான் அதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க போராடுங்க. ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு சம்பவம் பண்ணணும். இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வங்கி சரியுது இல்லையா? இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வந்து பெருகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு நிறைய லட்சக்கணக்கில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது ஓட்டுகள். சொல்கிறேன் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் வச்சுக்கலாம். தினம் வந்து ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வந்து எதிராக திரும்பிட்டு இருக்கு, திமுக எதிராக. அப்படி ஆகாமல் இருக்கணும்னா முதலமைச்சர் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணணும். சம்பவம்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு, கவரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கீம், ஏதாவது ஒன்று பெரிய ஸ்கீம். இப்போ எப்படி எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், அதான் ஏதோ ஒன்று. அதாவது ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடணும். எது எல்லாத்தையும் அந்த ஏயு அது இது லொட்டு இந்த லாக்அப் டெத் அது இது சொல்லிட்டு எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு பெரிய திட்டமாக இருக்கணும். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பேசக்கூடிய திட்டமாக இருக்கணும். அதுவும் கூட எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பருக்குள்ளே இருக்கணும். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படி ஒரு பெரிய ஸ்கீம் ஏதாவது இதெல்லாம் வந்து வேலைக்காக சார். இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பஸ்ஸில் இலவசமாக போகிறது அதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள். அதெல்லாம் இந்த 1000 ரூபா கொடுக்கறது அதெல்லாம் பெரிய ஸ்கீமாக இருக்கணும். கேட்டால் மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் வந்து பொத்துனுக்கே வேணும். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இது ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி 200க்கு 200 அடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு நாளும் வந்து ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்று இப்போ இருக்கிற நார்மல் இப்படியே போயிட்டு நம்ம வந்து இருக்கிற ஐடி விங்க வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னா நடக்காது. பெருசாக ஏதாவது சம்பவம் முதலமைச்சர் பண்ணார்னா அந்த 200க்கு 200ன்ற அந்த இது வந்து நின்றும். ஏன்னா இப்போ இந்த இழப்பு, இந்த சரிவுலேருந்து நம்ம மீள முடியும். இந்த பாலியல் குற்றங்கள், லாக்அப் டெத்து, இந்த குற்றங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மொத்தமாக மாற்றணும்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்கீம், மக்களுக்கான ஸ்கீமாக இருக்கணும். ஒட்டுமொத்த எல்லாருக்கும், பெண்களுக்கு மட்டும் கிடையாது. இங்கே பிரச்சனையே அதுதான். பஸ்ஸில் அவங்க புலம்பி நிற்கிறோம், அவங்க டிக்கெட்லாம் போகிறாங்க, நம்ம டிக்கெட்டோட போகிறோம். எல்லாருக்குமான திட்டம் இருக்கணும். ஏழை எளிய பணக்காரன் அதெல்லாம் பார்க்காம எப்படி முதலமைச்சர் இவர் கலைஞர் எப்படி டிவி எல்லாரும் கொடுத்தாரு, மார்வாடிகள் தான் கொடுத்தாரு. அவன் காலம் மடக்கி உட்காந்து வெத்தலைப்பாக்கு போட்டுன்னு வந்து கலைஞர் டிவி பார்த்து நம்ம பார்த்தோம். நம்ம இல்லை சொல்கிறோம்மா இல்லையா? அப்படிதான் சார் இருக்கு. நம்ம கருப்பாடு உங்க வர்ணனை நடக்கணும் சார். அதனால இல்ல நிச்சயமா அப்படி பண்ண, இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, இது உண்மை. நான் சொல்லுது இதே இதில் போனா கேட்டினா வந்து திமுக சரிவுல தான் இருக்கு. ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்றது எப்பவுமே ஜென்ரேட் ஆகும் சார். இப்போ அது அதிகமாகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த மேட்டருக்கு பிறகுலாம் அவன் கேட்டினா வந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டினா ஏன் அந்த நிகிதாவை கைது பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சார் யாரு நோண்டிட்டு இருக்கிறான். இது உண்மை தானே? கேள்வி சரியானது தானே? சாதாரண மக்கள் கேட்குறாங்கல்ல. அப்போ இது எல்லாமே கொண்டா பெரிய ஸ்கீமா வந்து முதல்ல வந்து கொண்டு வரணும். பண்றீங்க, பண்ணாம போறீங்க, அது சிபிஐ பண்ணுது, பண்ணல, அது வேற. ஒட்டுமொத்தமா வந்து மக்களுக்கான ஒரு பெரிய ஸ்கீம், ஒரு சம்பவத்தை வந்து முதலமைச்சர் பண்ணாதான். மற்றபடி இந்த ஓரணியில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விளம்பர பதாகையா இருக்கும். அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல எடுத்துருவாங்க. அது வெறும் இல்லை, அந்த ஓரணின்றது ஒரு ஸ்கீமா இருக்கணும்ன்ற நான். மக்கள் வந்து ஓரணியில வரணும். அங்க நின்னாங்கல்ல
₹1 இட்லிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நின்னாங்களா இல்லையா? ஏழை பணக்காரன் போனவன் வந்தவன் எல்லாம் நின்னான். வாக்கிங் போகிறவன் எல்லாருமே நின்னாங்களா இல்லையா? அம்மா உணவுக்கு. அந்த மாதிரி பெரிய ஸ்கீம் கொண்டு வந்து அப்போ தான் வந்து அது வந்து ப்ளஸ் ஆகும் டிஎம்கே. தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.